ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மாதிரி அவங்க எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது ஆரோ கீ வந்து ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி சைடில் வந்து செல் பை செல்லாக மூவ் ஆகாமல் ஸ்க்ரால் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எப்படி சரி பண்ணுறது பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆன் ஆகிருக்கும். இந்த ஸ்க்ரால் லாக் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஆரோ கீ வந்து டவுனில் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்க்ரால் ஆகும், இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்க்ரால் தான் ஆகும். உங்களுக்கு வந்து செல் பை செல்லாக ஒன்று ஒன்றா போகாது. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்க்ரால் லாக்கு. இப்போ இந்த லாக்கை வந்து எப்படி எடுத்து விடுறது அப்படின்னா, உங்களுடைய கீபோர்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரால் லாக் போயிடும். திரும்ப லாக் பண்ணுறதுக்கு அதே பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப லாக் ஆகிடும். இதை வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு அது வழியாகவும் நீங்கள் எடுத்து விடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு இப்போ இதை வந்து என்டர் தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கீபோர்டு வந்து நமக்கு வியூ ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் லாக் அப்படின்றது எனேபிளாக இருக்குது, இந்த இடத்துல லாக் ஆகிருக்கு. இப்போ நான் இதை வந்து டிசேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் டிசேபிள் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. இப்போ திரும்ப நான் லாக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா திரும்ப லாக் ஆகிடுச்சு. இப்போ அன்லாக் பண்ணுறேன், இப்போ கீபோர்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொரு செல் பை செல்லாக போகுது. இதே இது நான் வந்து லாக் பண்ணுறேன், லாக் பண்ணிட்டு இப்படி நகர்த்துறேன். இப்போ பார்த்தீங்களா ஸ்க்ரால் ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த மாதிரி உங்களுக்கு லாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு பண்ணலாம். இல்லைனா உங்கள் கீபோர்டில் வந்து ஸ்க்ரால் லாக் அப்படின்ற இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.